மண் பானைகளுக்கு இருந்த வரவேற்பு கிராமங்களிலும் மங்கிப்போய் ஆண்டுகள் பல ஓடிவிட்டன. ஆனாலும் இன்றைய சூழலில் மண் பானைகளுக்கு கோடை காலத்தில் மட்டும்தான் சற்று வரவேற்பு உள்ளது. பொதுமக்களை கவரும் வகையில் பல வகையான மண்பாண்ட பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கோடை காலம் தொடங்கிவிட்டாலே வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கும். உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள கடந்த காலங்களில் முன்னோர்கள் மண்பானை தண்ணீரை பருகி வந்தனர். நாகரிக வளர்ச்சியால் காலப்போக்கில் மண்பாண்டங்கள் மறைந்து தற்போது குளிர்சாதன பெட்டியில் வைத்த நீரை அருந்துகின்றனர். கால சுழற்சியில் மண்பாண்டங்களின் பயனை உணர்ந்த மக்கள் தற்போது கோடை காலத்தில் மண்பானைகளை வாங்கி வருகின்றனர். சேலத்தில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால பானை வாங்க வந்தோம். இப்போ இதில் புதுசாக வந்திருக்கு. ஜக்கு, வாட்டர் பாட்டிலு, கப்பன் சாசரு, இது எல்லாமே வந்திருக்கு. அதனால சரி பார்க்கலான்னு வந்திருக்கோம். வெயில் காலத்தில் உடலில் ஏற்படும் நீர் இழப்பை சமாளிக்க அதிக அளவு தண்ணீர் அருந்த வேண்டும். அதே சமயம் அந்த தண்ணீர் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதால் மண்பானையை வாங்க வந்துள்ளதாக கூறுகின்றார் ஐஸ்வர்யா. பானை தண்ணி யூஸ் பண்ணுங்கிறது எங்களுடைய பாரம்பரியமான முறையில் நாங்கள் பானை தண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பானை தண்ணி குடிக்கிறதுனால குழந்தைக்கு உடல்நிலையில் எந்த பாதிப்பும் வராது. மண்பானை யூஸ் பண்ணுறதுனால குழந்தைகளுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இப்போ அதில் ஜக்கு, டம்ளரு, கப்பு, சொம்பு மாதிரி வடிவிலான நிறைய பொருட்கள் வந்திருக்கிறதுனால குழந்தைங்க அதை விரும்பி பயன்படுத்துவாங்க. கோடை காலம் துவங்கியுள்ளதால் பானை விற்பனை சூடுபிடித்துள்ளது. மண்பானையில் தண்ணீரை வைத்து குடிப்பது ஆரோக்கியமானது என்றும், கோடை காலத்தை சமாளிக்கும் வகையில் பானைகள் மட்டும் இல்லாமல் புதிய வகையான மண்பாண்ட பொருட்களை தயார்படுத்தி விற்பனைக்கு வைத்துள்ளனர். அதில் குழந்தைகள் விரும்பும் வகையில் சிறிய வகை பானைகள், டம்ளர்கள், வாட்டர் கேன்கள், தண்ணீர் ஊற்றி வைக்கும் ஜார்கள், குழாய் பதித்த பானைகளை அதிகளவில் விற்பனை. வெயில் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால இந்த விற்பனை அதிகமாக இருக்குது. புதுசாக குழந்தைங்க விரும்பி வாங்குற மாதிரி ஜக்கு, வாட்டர் பாட்டிலு, கப்பு, தயிர் கப்பு எல்லாமே மண்பானையில் ஜனங்க விரும்பி வாங்குற அளவுக்கு எல்லாமே ஒவ்வொன்றும் சின்ன சின்ன பொருள் சில்வர் பாத்திரத்தில் இருக்கிற மாரி மண்பானையில் செஞ்சு மக்களை கவர்ற மாரி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் ஜனங்க விரும்பி வாங்குறாங்க. கோடை காலத்தில் நோய்களை தவிர்க்கவும் நோய் வராமல் தடுக்கவும் பானை தண்ணீர் பயன்படுத்த மருத்துவர்களும் அறிவுறுத்துகின்றனர். மேலும் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் குடிநீரை குடிக்கும் போது பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் இது புற்றுநோய் வரை வருவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் சொல்கிறார் உணவியல் நிபுணர் சங்கீதா. மண்பானை தண்ணீர் குடிப்பதே சிறந்தது என்றும் அவர் வலியுறுத்துகின்றார். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சில்லுன்னு குடிக்கிறப்போ அதனால நம்மளுடைய தாகமும் குறையாது, அதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய இயற்கையான முறையில் மண்பானையில் வச்ச தண்ணியை நம்ம குடிக்கிறப்போ நம்மளுடைய உடல் சூட்டுக்கு வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பானையில் இருக்க தண்ணீர் நமக்கு உடல் வெப்பத்தை சரிசமமாக பண்ணி நம்ம உடம்புக்கு நன்மை அளிக்கும். மின்சாரம் இல்லாமலே உடலுக்கு இதமான குளிர்ந்த நீரை நமக்கு உருவாக்கி தருகிறது மண்பானை. கோடை வெயிலை சமாளிக்க எத்தனையோ செயற்கை முறைகளை நாம் பயன்படுத்தினாலும் இயற்கை முறையில் உருவான இந்த மண்பானைகளுக்கு தனி மவுசுதான். ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.